பெத்தெடுத்த அன்னைக்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் வாழ்வு தந்த ஜோதிடத்திற்கும் முதற்கண் வணக்கம். நம்ம ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வாழ்க்கையில் விரும்புகிறது என்னங்க? பணம், 4 பேர் நம்மளை மதிக்கணும், கொஞ்சம் அதிகாரம், கொஞ்சம் செல்வாக்கு, போகிற இடத்துல எல்லோரும் விஷ் பண்ணணும், நம்மளை பார்த்து எல்லோரும் நல்ல முறையாக இவர்கிட்ட போனால் ஒரு நல்லது நடக்கும்பா அப்படிங்கிற ஒரு பேர், இது தானே விரும்புகிறோம் இல்லைங்களா? ஸோ இது கொடுக்கக்கூடிய அமைப்பு ஜாதகத்தில் இருக்கா அப்படின்னு பார்த்தா அதற்கான யோகம் ஒன்று இருக்குது. என்ன யோகம்னா கிளர் யோகம்னு பேர். பொதுவாகவே ராகு கேதுக்கள் இருக்கும் இடத்து அதிபதிகள் ராகு கேதுக்களுக்கு 3-11ஆம் இடங்களில் இருந்தால் இந்த கிளர் யோகம் அப்படிங்கிற அமைப்பை கொடுத்துரும். இந்த கிளர் யோகம்ங்கிறது எந்தவித பாவிகள் தொடர்பு இல்லாமல் பங்கப்படாமல் தகுந்த வயது காலங்களில் வருதுன்னு வைங்களேன். இப்போ படிக்கிற காலத்தில் வந்ததுன்னா படிப்பில் அவங்க ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு வயது காலங்களில் வேலை தேட இடத்துல வந்தாங்கன்னா டாப் மோஸ்ட் ஆஃபீஸ்லேயே அவங்க ரொம்ப டாப்பாக ப்ரியாரிட்டியாக இருப்பாங்க. ஒரு 40 ஏஜில் அந்த மாதிரி வருங்கும்போது அந்த சொசைட்டியில் அவங்களுக்கு உண்டான இதில் அவங்க செல்வாக்கு பேர் புகழெலாம் இருக்கும். இவங்க கண்ணை செஞ்சால் ஒரு வேலை நடக்கும், இவங்க போகணுன்ட்டே இல்லை, இவங்க சொல்லிவிட்டாலே அந்த வேலை நடக்கும், அந்த மாதிரி அமைப்பை கொடுக்கும். ஸோ இது அந்தந்த ஏஜ் குரூப் தகுந்த மாதிரி இந்த யோகங்கள் வேலை செய்யும். கண்டிப்பாக இது ஒரு ராஜ யோகம் தான். சாதாரண நிலையில் பிறக்கிறவங்க கூட ஓவர் நைட்டில் ஒபாமான்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அமைப்பை கொடுக்கக்கூடியது இந்த கிளர் யோகம். இதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்ரீ செந்துரா ஜோதிடம் யூடியூப் சேனலில் பெரிய வீடியோ இருக்குது, அதை பார்த்துக்குங்க. உங்கள் சொந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நம்ம ஸ்ரீ செந்துரா ஜோதிடம் யூடியூப் சேனல் லிங்க்கில் அனுப்புங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரைக்கும் ஆதரவு கொடுத்த அனைத்து நல்ல உலகங்களுக்கும் நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இது ஸ்ரீ செந்துரா ஜோதிடம்.